சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மூக்குத்தி ராஜா சொன்ன அட்ரஸ்ல அந்த நாகு இருந்தானா? என்னாச்சு? அவனை பிடிக்க முடிஞ்சதா? நேத்தே போய் அந்த நாகுவை அவன் வீட்டுல வச்சு புடிச்சிட்டேன் கௌதம். ஏய், என்ன சொல்ற? இது நிஜமா? வாவ், சூப்பர். அப்புறம் என்னாச்சு? நாகு வச்சு கார்த்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை மீட்கிற வேலை சக்சஸா முடிஞ்சதா? இல்ல கௌதம், கார்த்திக் இன்னைக்குதான் கிடைக்க போறான். கார்த்திக் ஒப்படைக்கிறதுக்கு நாகு ஒரு நாள் என்கிட்ட டைம் கேட்டான். என்ன இலக்கியா பேசுற? நாகு கிடைச்சதே பெரிய விஷயம். அவனை வச்சு கார்த்திக உடனே மீட்கிறது தானே புத்திசாலித்தனம். ஆனா அதை விட்டுட்டு நாகு டைம் கேட்டான்னு நீயும் ஒத்துக்கிட்டு வந்திருக்க. அவன் சரியான கிரிமினல்னு உனக்கு தெரியும்ல. உன்னை நம்ப வச்சு அவன் ஏமாத்திடுவான் இலக்கியா. இல்ல கௌதம், நானும் அப்படி நினைச்சுதான் அவன் வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. நிச்சயமா கார்த்திகை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என் பொண்ணு மேல சத்தியமா கார்த்திகை நாளைக்கு ஒப்படைச்சிட மேடம். தான் பொண்ணு மேல சத்தியம் பண்ண நாகுவ நான் எப்படி சந்தேகப்பட முடியும்? அவன் மனசுல இருந்துதான் அந்த வாக்க கொடுத்தான். நிச்சயமா அவனை நம்பலாம். இன்னைக்கு 11 மணிக்கு கண்டிப்பா அவன் கார்த்திகை கொண்டு வந்து ஒப்படைப்பான். எப்படியோ நல்லது நடந்தா சரிதான். கார்த்திக் கிடைச்சதும் உடனே அவனை நாகுவையும் கோர்ட்ல ஒப்படைச்சிடணும். இல்லனா அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினும் ஏதாவது கிரிமினல் வேலை பண்ணி அவங்கள தடுத்துருவாங்க. ஆமா கௌதம், அந்த மூளை கெட்ட அஞ்சலி இன்னும் நாம தான் கார்த்திகை கடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அவ எஸ்எஸ்கே தாட்சானியோட சேர்ந்துகிட்டு உங்களை வெளியே வரவிடாம பண்றதுக்கு என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க கௌதம், நான் அவங்க 2 பேரையும் கண்டிப்பா ஜட்ஜ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன். கௌதம், அப்புறம் அந்த மூக்குத்தி ராஜாக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவன் இல்லன்னா நம்ம நாகுவை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. கண்டிப்பா சொல்றேன். அம்மா, அதென்ன கையில பை? அதுவா, நீங்க கூடிய சீக்கிரம் இங்க இருந்து வெளியே வர போறீங்கல்ல, அதுக்காக தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். அத நான் வெளியில வர்றப்ப தானே கொடுக்கணும். அப்ப பெரிய பார்ட்டியே கொடுக்கறேன். இப்போ நீங்க நிரபராதின்னு ரிலீஸ் ஆக போறதுக்கான அட்வான்ஸ் ஸ்வீட். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப ரொம்ப லக்கி இலக்கிய. என்னை காப்பாத்தணும்னு நீ எவ்வளவோ போராடுற. உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஐஸ் எல்லாம் வீட்ல போய் வச்சுக்கலாம். முதல்ல ஸ்வீட்டை சாப்பிடுங்க. அம்மா, ஸ்வீட் எப்படி கொண்டு வந்த? இது உள்ள எப்படி விட்டாங்க? இது விட மாட்டாங்களே. அத நான் ஜெயிலர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொண்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. நீயும் கொஞ்சம் சாப்பிடு. எது கண் கலங்குற? அதான் நான் வெளியில வர போறேன்ல. ஹாப்பியா இரு. நான் வெளியில வந்ததும் நீ, நான், ஜானு, கார்த்திக் எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா சந்தோஷமா இருக்க போறோம். ஆனா அப்போ ரேவதி அம்மா தான் பாவம் தனியா இருந்து. அத பத்தி இனி நீங்க கவலைப்பட வேண்டாம் கௌதம். ஜானகி அத்தையும் ரேவதி அத்தையும் இப்ப ஒண்ணாயிட்டாங்க கௌதம். என்ன சொல்ற? நிஜமாவா? எப்படி நடந்துச்சு? அன்னைக்கு நான் உங்களை இங்க வந்து பாத்துட்டு ரேவதி அத்தைய கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேன்ல, அப்ப கோயிலுக்கு போனப்போ அங்க என்னாச்சுன்னா, என்னால இதை நம்பவே முடியல. ஜானு ரேவதி அம்மாவை ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம் தான். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே ரேவதி அம்மா தான் என்ன பெத்த அம்மாங்கிறது எனக்கு தெரியுங்கிறதையும் ஜானு ஏத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். கவலைப்படாதீங்க கௌதம், கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடக்கும். இப்போதைக்கு ஜானகி அத்தையும் ரேவதி அத்தையும் ஒண்ணானது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இப்ப அவங்க 2 பேரும் என்னோட சேர்ந்துகிட்டு உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக போராடிட்டு இருக்காங்க கௌதம். நாகுவை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா நான் இப்ப அவங்க ஒண்ணு சேர்ந்ததுக்காக சந்தோஷப்படுறதா, இல்ல நான் அக்கறை அவங்கள பாத்துக்க வேண்டிய நேரத்துல அவங்க என்ன காப்பாத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிட்டேனேன்னு வேதனைப்படுறதான்னு தெரியல. எந்த ஒரு பிள்ளைக்கும் என் நிலைமை வந்துடக்கூடாது. ஆனா எனக்காக தான் இப்ப ஜானுவும் ரேவதி அம்மாவும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்காக இன்னும் எத்தனை நாள் வேணாலும் நான் ஜெயில கிடப்பேன். ஐயோ கௌதம், அப்படி சொல்லாதீங்க கௌதம்.
இங்க பாருங்க, நீங்க நிரபராதியா வெளியே வர்ற நாளுக்காக நாங்க எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம். அதுக்காக தாங்க எல்லாரும் கஷ்டப்படுறோம். நீங்க நிச்சயமா வெளியே வருவீங்க கௌதம். சரி கௌதம், ரொம்ப டைம் ஆச்சு. அங்க நாகு வேற கார்த்திகை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் அங்க போய் ஆகணும். நான் கிளம்பட்டுமா? சரி, ஜாகிரதையா பாத்து போ. கார்த்திக் கிடைச்சதும் எனக்கு வந்து சொல்லு. சரி கௌதம், நான் வரேன். பாத்து போ. அம்மாவை நல்லா பாத்துக்கோ. ம், சரி. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.